भगवन्नारायणाभिमतानुरूपस्वरूपरूपगुणविभवैश्वर्य शीलाद्यनवधिक अतिशय असंख्येय कल्याण गुणगणाम् पद्मवनालयाम् भगवतीम् श्रियम् देवीम् नित्यानपायिनीम् निरवद्याम् देवदेव दिव्यमहिषीम् अखिल जगन्मातरौ अस्मन्मातरौ अशरण्यशरण्याम् अनन्यशरणः शरणमहं प्रपद्ये. சம்பாரயேஷ சரணாகதி மந்திரசாரஹா என்று ஓர் பங்குனியுத்திர திருநன்னாளில் எம்பெருமானாம் ஸ்ரீ ரங்கநாதனும் எம்பெருமாட்டியாம் பெரிய பிராட்டியாம் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரும் ஏக ஆசனத்தில் ஒரே சிம்ஹாசனத்தில் இருவரும் அத்தியாச்சரியமானதொரு கோலத்தில் எழுந்தருளி இருக்க சேர்த்தி எனப்படக்கூடியதான இந்த சேவையை சேவிப்பதற்காக சுவாமி ராமானுஜர் அங்கே எழுந்தருளுகிறார். பெருமானையும் பிராட்டியையும் சேவிக்கிறார். அங்கே திரண்டிருக்கக்கூடிய சிவவிஷ்டவர்கள் எல்லோரையும் பார்த்தவுடன் பகவத் ராமானுஜர் இதயத்தில் பொங்கும் பரிவு உண்டாயிற்று. இதுதான் சமயம். இந்த சமயத்தில் பெருமானிடத்தில் இந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானிடத்தில் நாம் ஆத்மாவை சமர்ப்பித்தால் சரணாகதி என்னும் உயர்ந்த சம்பிரதாயத்தின் பெருமையை எல்லோரும் அறிவார்கள். எல்லோரும் சரணாகதி செய்து கொண்டு உயர்ந்த மேலான அந்த பேரின்பப் பேரான மோட்சத்தை அடைவார்கள் என்பதாக சுவாமி ராமானுஜர் நிச்சயித்தார். லக்ஷ்மணனுடைய சரித்திரத்தில் லக்ஷ்மணன் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் பெருமானிடத்தில் சரணாகதி செய்தான் என்பதை பார்த்தோம் அல்லவா? அத பாதகபீதஸ்துவம் சர்வபாவேன பாரத மாமேகாம் தேவதேவஸ்ய மகிஷீம் சரணம் ரஜ. அதாவது பாபங்களை பார்த்து பயப்படுபவனாக இருந்தாயே, ஆனால் மாமேகாம் தேவதேவஸ்ய மகிஷீம், என் ஒருத்தியையே பரமாத்மா இந்த ரங்கநாதனுடைய திவ்ய மகிஷியான என்னையே சரணமாக அடைந்தாயே, ஆனால் உனக்கு இதுவரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து பாபங்களையும் நான் ஒழித்து விடுவேன் என்று பிராட்டியினுடைய திருவாக்கு. அந்த பிராட்டி திருமகள் மண்மகள் நீளை என்பதாக ஆகாரத்ரய சம்பன்னாம் என்று அந்த ஒரே ஒரு பிராட்டித்தானே பல நிலைகளில் நமக்கு சேவை சாதிக்கின்றாள். பகவானுடைய அவதாரங்களைப் போல சகதர்மச்சாரிணி, எப்பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரியாதவள். எந்தெந்த அவதாரங்களில் பரமாத்மா என்னென்ன விதமான அவதாரங்கள் எடுக்கிறானோ அந்த அவதாரங்களில் எல்லா நிலைகளிலும் அவனை விட்டு நீங்காதவளாக சகதர்மச்சாரிணியாக பிராட்டி விளங்குகின்றாள். அத்தகைய பெரிய பிராட்டி அவளை சரணமாக அடைந்து தான் எம்பெருமானிடத்தில் செல்ல வேண்டும். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் நான் பகவத் சரணாரவிந்தத்தில் சரணாகதி செய்ய வேண்டும். அதனால்தான் பகவன் நாராயணாபிமதானுரூபஸ்வரூபரூப குண விபவைஸ்வரிய ஷீலாத்யனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம். கம்பீரமான கத்தியம். அவிஸ்ருதாஸ்து கம்பீராக ராமானுஜ முனேர்கிரஹா என்று பகவத் ராமானுடைய இந்த ஸ்ரீசுக்திகள் இருக்கின்றனவே, அதிகமான விஸ்தாரம் இல்லை. சிலர் பேச ஆரம்பித்தார்களே அல்லது எழுத ஆரம்பித்தார்களே ஆனால் அப்படியே விவரணம் செய்து கொண்டே போவார்கள். இல்லை சுவாமி, எந்த இடத்தில் நாம் அதிகமாக பேச வேண்டுமோ அந்த இடத்தில் அதிகமாக விவரிக்க வேண்டும், எந்த இடத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டும். அதுபோன்று ராமானுஜுடைய இந்த கத்தியம், கத்தியம் என்றால் என்ன? புரோசாடர் என்போம். அதாவது கவிதை எழுதப்படுவது, பாட்டு வடிவில் இருப்பது, கத்தியம் பாட வடிவில் இருப்பது, புரோஸ் என்கிறோம் அல்லவா, அந்த பாடம். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய ஷீலாத்யனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம். பகவன் நாராயணன், அவனுக்கு எல்லா விதத்திலும் அபிமத அனுரூப துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம் என்பார் ஆஞ்சநேயர்.
அதுபோன்று அபிமதம் ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி பகவன் நாராயண அபிமத அனுரூப ரூப குண விபவைஸ்வரிய அனுரூபமாகவும் குணமாகவும் விபவங்களை உடையவளாகவும் ஐஸ்வர்யங்களை உடையவளாகவும் ஷீலாதி எத்தனை விதமான அந்த ஒழுக்கம் குணங்கள் பண்புகள் என்னென்ன சொல்லலாமோ அவை அனைத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஷீலாத்யனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம். இதற்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லை சுவாமி. இதற்கெல்லாம் ஒரு எல்லை உண்டா? அசங்கேய கல்யாண குணகண மகோததே என்ற பரமாத்மாவை பார்த்து சொல்லுகிறோம். ஆழ்வான் குரத்தாழ்வான் சாதிப்பார், ஆளவந்தார் சாதிப்பார், தேவி தொன் மகிமாவதிஹீன ஹரிணா நாபிக்தயா ஞாயத்தே. அதை அறியுற்ற சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் மான அதீத பிரதிர விபவாம் மங்களம் மங்களானாம் என்று சாதிப்பார். அதாவது என்ன பொருள்? பிராட்டியே உன்னுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு எல்லை உண்டா என்ன? இவ்வளவுதான் என்பதாக பிராட்டினுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு சொல்ல முடியுமோ? சரி, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. இல்லை இல்லை என்பதாக அந்த வேற வேதாந்தங்கள் எதை சொல்லுகின்றன? இவனுக்கும் இவனுடைய குணங்களுக்கும் எல்லை என்பது இல்லை இல்லை என்பதாக அத்தனை வேற வேதாந்தங்களும் ஒரே குரலில் உத்கோஷிக்கின்றன அல்லவா? அதனால்தான் அசங்கேய கல்யாண குணகண பத்மவனாலயாம். தாமரை வாசினி அலர்மேல் மங்கை பிராட்டி, அவளுக்கு திருநாமம் என்ன? பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே என்று சொல்லுகிறோமே. பத்மவனாலயாம் பகவதீம். பகவான் என்றால் 6 குணங்கள் நிரம்பியவன். ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்பதாக 6 குணங்கள் பரமாத்மாவிடத்தில் நிறைந்திருக்கின்றன. அந்த 6 குணங்கள் பிராட்டியினிடத்திலும் உண்டு. பெருமானிடத்தில் என்னென்ன உண்டோ யுவத்வாதோ துல்லியே பியபரவசதா சத்ரு சமண ஸ்திரத்வாதீன் என்பார் வராசர பட்டர். தாயே, மங்கள தேவதையான மகாலட்சுமியே, உனக்கும் என் அப்பன் சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கும் எல்லா விதமான குணங்களும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. பெருமானிடத்தில் என்னென்ன மேட் ஃபார் ஈச் அதர் என்று ஆங்கிலத்தில் தற்காலத்தில் சொல்லுகிறார்களே, அதுபோன்று பெருமானுக்கும் பிராட்டிக்கும் எல்லா விதமான குணங்களும் எல்லா நிலைகளிலும் சரியாகத்தான் இருக்கின்றன. ஆனால் பெண்மைக்கே உரியதான சில குணங்களை எல்லாம் பிராட்டித்தான் பிரித்து வைத்திருக்கிறாள். ஆண்மைக்கு உரியதான குணங்களை எம்பெருமான் அதிகமாக காண்பிக்கிறான். அதனால் இவர்கள் இருவரிடத்திலும் இரண்டும் இல்லை என்பதாக நினைத்து விடக்கூடாது. இருவர்களிடத்திலும் எல்லாமே இருக்கின்றன. ஆனால் அந்த பெண்மைக்கு உரியதான சில குணங்களை பிராட்டி அதிகமாக வெளிப்படுத்துகிறாள். ஆண்மைக்கு உரியதான குணங்களை எம்பெருமான் அதிகமாக வெளிப்படுத்துகிறான். இந்த வித்தியாசத்தை நாம் நன்கு உணர வேண்டும். ஆகையால் பகவதி என்றால் அவன் பகவான், இவள் பகவதி. ஸ்ரீயம், ஸ்ரீயம் என்னும் அந்த ஸ்ரீ என்றதான ஒரு சப்தம், அந்த ஸ்ரீ என்னக்கூடியதான சப்தத்திற்கு நம் பூர்வர்கள் பல வியாக்கியானங்களை காண்பிக்கிறார்கள். ஸ்ரீ என்பதான ஒரே ஒரு வாக்கியம், அதற்கு 6 விதமான அர்த்தங்கள் காண்பிக்கப்படுகின்றன. ஸ்ரீயம் தேவி நித்யானபாயினி, ஒரு பொழுதும் பெருமானை விட்டு பிரியாதவள், ஒரு பொழுதும் பெருமானை விட்டு பிரியாதவள். அதைத்தான் சீதாதேவி சொல்லுகிறாள், அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா. எங்கேயாவது சூரியனை விட்டு ஒளி பிரியுமா? சூரியனை விட்டு ஒளி பிரிய முடியுமா? அது போன்று தான் பெருமானை விட்டு நான் பிரியவே மாட்டேன். நித்யானபாயினி நிரவத்யா, குற்றமற்றவள் எங்கள் பிராட்டி, குற்றமற்றவள். தேவதேவ திவ்யமகிஷி, திருவுக்கும் திருவாகிய திருமகள் என்று சொல்லுகிறோம் பெருமானை. தேவதேவன், தேவாதி தேவன், தேவாதிராஜன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அவனுக்கு திவ்ய மகிஷி, அவனுக்கு பிரியமல்லபை. அந்த பெருமான் யாரிடத்தில் அதிகமான பிரியம் கொண்டு விளங்குகிறான் என்றால் இதோ இந்த பிராட்டியினிடத்தில் அவன் அதிகமான பிரியம் கொண்டு விளங்குகிறான். தேவதேவ திவ்ய மகிஷி அகில ஜெகல் மாதரம், மாதாதேவி தொமசி பகவான் வாசுதேவ பிதாமே என்று எல்லா உலகத்திற்கும் தாயாய் அன்னையாய் அந்த பிராட்டி விளங்குகிறாள். அகில ஜெகன்மாதரம். அடுத்தது என்ன? அஸ்மன் மாதரம். சுவாமி, அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம், உலகத்திற்கு தாய் தந்தையராக இருக்கக்கூடியதான அந்த பிராட்டி நமக்கு மட்டும் தாயாக இருக்க மாட்டாளா என்ன? இதெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் அநேகம் உண்டு.
இந்த இடத்தில் மகான்களுடைய வியாக்கியானங்களை செய்வித்தால் தான் நம்முடைய சுவாரஸ்யங்களை அனுபவிக்கலாம். அதுவும் பெரியோர்கள் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமான ஒரு மணிப்பிரவாள வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசன் அருளி செய்திருக்கிறார். இதெல்லாம் அதே போன்று சுதர்சனாச்சாரியர் ஒரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். நாளது பரியந்தம் பல பெரியோர்கள் இந்த வியாக்கியானங்களை எடுத்து காண்பிக்கிறார்கள். அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம், பிராட்டி யாருக்கு புகழ் ஒன்று இல்லா அடியர் என்னும்படியாக எதுவுமே இல்லாத, யாரெல்லாம் எதுவுமே இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, எந்த விதமான ஒரு ரட்சணமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மாமேகாம் தேவதேவசிய மகிஷியும் சரணம் பிரஜேத், என் ஒருத்தியை சரணமாக பற்றி என் ஒருத்தியை புகழாக வந்து அடை என்னும் சொல்லும்படியாக அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே தாயே மகாலட்சுமி தேவதேவி, எம்பெருமானுடைய பிராணேஸ்வரி பிரியவல்லபையே உன்னை சரணமாக அடைகிறேன். பிராட்டியை முன்னிட்டு கொண்டுத்தான் எம்பெருமானை சரணமாக அடைய வேண்டும் என்னும் வழிமுறையை நமக்கு எம்பெருமானார் காண்பித்தருகிறார். இப்பொழுது கீழே சொல்லப்பட்டதான் அந்த சூர்ணிகை என்றால் வாக்கியம். அத்தகைய வாக்கியத்தினாலே ஸ்ரீ பிரபத்தி எனப்படக்கூடிய மகாலட்சுமி தாயாரிடத்தில் நாம் செய்ய வேண்டிய பிரபத்தியின் மகிமை உணர்த்தப்பட்டது, வலியுறுத்தப்பட்டதாகிறது. மகாலட்சுமி தாயாரிடத்தில் நாம் செலுத்த வேண்டியதான அந்த பிரபத்தியினுடைய சொரூபம் வர்ணிக்கப்படுகின்றது. முதலில் பிராட்டியை சரணமாக அடைந்து அவளை நாம் ஆசிரயித்து உந்து மதகளித்தன் ஓடார தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த வழியைத்தானே காண்பிக்கிறாள். அப்படித்தான் தமையனும் தங்கையும் சேர்ந்து நமக்கு வழிகாட்டியாய் விளங்குகிறார்கள். பகவத் ராமானுஜர் காட்டிய வழியில் சரணாகதி செய்து கொள்ளும் நமக்கு இனி பிறவியில்லை, பிறவியினால் ஏற்படும் பயமும் இல்லை.